सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. ஒரு முறையாக நான் நிற்க வைக்கணும் என்று சொன்னமையானால் அதுக்கு இந்த தியானம் தான் வழி. அந்த தியானத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆயிரமா தியானம் பண்ணணும். முழுமையாக இருக்கக்கூடியதான சொரூபத்தை தியானம் பண்ண முடியாதுன்னா இதை பார்த்ததுமே ஆச்சாரியர் பார்த்தார். இந்த உலகத்துல மனுஷெல்லாம் எப்படின்னா அவளுக்கு இது பண்ணிதான் என்ன பலன் சார்ந்தார். உத்தியோகத்துல சேர்ந்த பிறகு நீங்க என்னைக்கு ரிட்டையர் ஆகலோ அன்னைக்கு முழு சம்பளத்தை சேர்த்து கொடுக்கும். இப்ப ஐடி கம்பெனில அப்படிதான் பண்றான். எல்லாத்தையும் சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாவது லாபம் உண்டோ? நமக்கு அன்னைக்கு ஏதோ நடக்கணுமோ இல்லையா? அதே போல லௌகிக பிரயோஜனமும் நமக்கு வரணும். நீங்க சித்த சுத்தி கரைச்சு வேதாந்த வாக்கிய சிரவணங்கள் கரைச்சு மன வித்தியாசனங்கள் நாங்க சித்தன் ஏகாக்குலத்தை அடைஞ்சு சகல விதமான பாபமும் போய் அபரோட்ச சாட்சாச்சாரங்களுக்கு வர வரையும் காத்துக்கொள்ள இருக்க முடியல. ஏன் மனுஷனுடைய ப்ராப்ளம்ஸ் இவ்வளவுன்னு சொல்லல சார். ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதிலௌகிகம் ஏதோ விதமான துன்பங்கள் இவனை பின்தொடங்கிட்டே இருக்கு. இவனை ஓரடி முன்ன வைக்க மாட்டேங்கிறது. எது எப்படி போனாலும் சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி, ஸ்வைன் ஃப்ளூங்கிறோம். அது வரதோ இல்லையோ, வரதுக்கு முன்னால பயப்படுறா சார் மனுஷன். என்னத்த பண்றது? அது வந்துருதோ நம்ம முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். அனாவசியமா ஒன்றும் கவலைப்படாதீங்க, மஞ்சளை சேர்த்துங்கோ, எதுவும் கிட்ட வராது. உங்க ஆகாரத்திலயே எல்லாத்துலயும் மஞ்சள் விடுங்க. அப்பா அதுக்கு அரித்திரான்னு கருத்துக்கா மஞ்சளை கலந்து அன்னத்துல நெய்யும் மஞ்சளும் கலந்து அப்ப நிவேதனம் பண்ணுதா. எதுக்கு நீங்க சாப்பிடுதா? எந்த புழு ஒண்ணும் வராது. மனுஷனுக்கு அவ்வளவு இம்யூனைசேஷன் வந்துடும். ஆனாலும் மனுஷனுக்கு பயம் சுவாமி, போயிடுவோமோ, வியாதி வந்துருவோமோ, இந்த புழு இல்லைன்னா வேற புழு வந்து மனுஷன் ஆயிட்டு போகக்கூடாதோ, என்னமோ ஒரு பயம். ஆனா அது பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதிகமாக பயப்படுறான் ஜனங்களுக்கு. இப்படி இந்த சரீரத்துக்குள்ளே ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதிலௌகிகம் இப்படிப்பட்டதான கவலைகள் மனுஷனுக்கு வரப்படாது என்பதற்காகவே அந்தந்த ஸ்லோகத்தை வாட்டிங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஒவ்வொரு ஸ்லோகமாக அம்பாண்டி திருவுருவத்தை நமக்கு வர்ணிக்கிறார். இந்த திருவுருவத்தை வர்ணிக்கும் பொழுது வேற ஏதோ ஒன்று என்ன, இப்படி ஆச்சாரியா சன்னியாசியா இருக்க இந்த அம்பாண்டியோட ஒரு பெண்ணினுடைய உருவத்தை வர்ணிக்கிறாரு, ஸ்தனங்களை வர்ணிக்கிறார். அதெல்லாம் சரியா இல்லையே அப்படின்னு நினைக்க விடாது. இது திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு வர்ணிக்கிறார். இந்த ஸ்வரூப வர்ணனத்துக்கு பிரயோஜனம் வேற இருக்கு. அது அந்தந்த ஸ்லோகம் வரும் பொழுது பார்ப்போம். இப்ப விசேஷமாக துலித தலித இந்திவரவனம் கனஸ்னக்ஷ்லிட்னம் சிகுரனி குரும்பம் தவதிவே யதீயம் சௌரப்யம் சஹஜமுபலப்தும் சுமனதோ வசந்தி அஸ்மின் பல மதன வாடி விடதினாம் துனோதுத்வாந்தம் நஹ. இந்த உலகத்துல இந்த மனுஷர்களுக்கு முதல்ல ஏற்பட்டது என்னன்னா அறியாமை. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அறியாமை தான். சாதாரண அறியாமைன்னா எது வேணுமோ அது கிடைக்கல. சின்ன குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு நடக்க தெரியல. அது நடக்கிறதா படுற பாடு பாருங்க. அது ஒரு கழுத்து படுத்துக்கிறதுக்காக அது எவ்வளவு ட்ரை பண்றது தெரியுமோ, நான் உட்கார்றதுக்காக எத்தனை தரம் கீழே விழுறதோ தெரியுமா, எத்தனை ஜன்மால உட்கார்ந்து இருக்கோம், எத்தனை ஜன். ஆனா மனுஷன் மட்டும் மறந்து போறாரு. மற்ற பிராணிகளுக்கு மறதி இல்லை. அந்த மீன் குட்டி பிறந்ததுமே தானா நீஞ்சது. அதுக்கு நீச்சல் யாரு சொல்லிக் கொடுத்தா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சொல்லி கொடுத்த இல்லையே, தானே கத்துக்கிறது. அதுக்கு மறக்கல. குரங்கு பிறந்ததுமே அம்மா மடியை பிடிச்சுக்கிறது. குரங்கு பாட்டுக்கு தாவிட்டு போயிட்டே இருக்கு. அம்மா மடியை தானா பிடிச்சுக்கிறது. அது பிடிச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம்னு எப்படி தெரியாதுங்க? அவைகள் மறக்கல, அதுக்கு சம்ஸ்காரம் மறக்கல. மனுஷனுக்கு மட்டும் மறந்து போச்சு. அவன் முதல்ல இருந்து போன ஜென்மாவுக்கு எத்தனை வேதங்கள் வாசிச்சிருந்த போது இந்த ஜென்மா ஆயில இருந்து ஆரம்பிக்கணும். என்ன பண்றது? ஒவ்வொன்றும் கட்டப்பட்டு இவன் மறந்துட்டு இருக்கான்.
எதை கேட்டாலும் தெரியாது தெரியும். உனக்கு ஜெர்மன் தெரியுமா? தெரியாது. பிரெஞ்சு தெரியுமா? தெரியாது. சங்கீதம் தெரியுமா? தெரியாது. இப்படி தெரியாது தெரியாததுனால இவன் அவஸ்தை பண்றான். இதான் வேதாந்தங்கள்ல அஜ்ஞானம்னு. எது தெரியல, எது தெரியணுமோ அதுவும் தெரியல. உங்க வாழ்க்கையில எது தெரியணும், உங்களுக்கு எதுக்காக வாழ்க்கை கொடுத்திருக்கு, ஆத்மாவாரே திரட்டவ்யா, உங்களை தாங்கள் அறிந்து கொள்ளணும். அதான் அறியணும். சரி, பகவான் அறியுங்களேன், அதுவும் அறிய தெரியல. ஏன்னா பகவான் அறிந்தாலும் உங்களை அறிஞ்சிருவள். ஏன்னா அவருடைய வேற எங்கேயும் இல்லைன்னு உங்க இதயத்துலதான் இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானாம் உள்நோக்கி பார்க்க தெரியல நமக்கு. அறியாமைன்னு பாருங்க எவ்வளவு பாருங்க. நல்லதுதான் தெரியலன்னு இல்லை, எதுவும் தெரியலன்னு வச்சிருக்கோம். எதுவும் தெரியலங்கிறது கண்ணால பாக்குறேன், காதால கேட்கறான், மூக்கால போடுறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே இருக்குன்னு. இது பிரயோஜனம் இல்லை. இது உங்களுக்கு நல்ல வழியில இருந்து இன்னொரு வழிக்கு அழிச்சுன்னு போறது. உள்நோக்கி பார்த்தா ஆத்மாவை தெரியும், உங்களை வெளிநோக்கி அழிச்சுன்னு போறது. இப்படி இந்த அஜ்ஞானம் இதை தாண்டணும். இவனுக்கு அஜ்ஞானம் இவன் தாண்டணும்னு சொன்ன அஜ்ஞானத்தை இவன் தாண்டணும்னா அதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். ஏதோ ஒரு சகாயம் பண்ணாதான் முடியும். அந்த சகாயம் என்னன்னு அதுவா இந்த அம்பாடி உருவம் துளித தலித இந்தி வரவனம் ஜனஸ்னிக்தம் திகுரதி குடும்பம் தவதிவே. அம்மா, தங்களுடைய தலையில இருக்கக்கூடியதான கூந்தல், அந்த கூந்தலுக்கு மேல புஷ்பங்கள், சம்பக அசோக பொன்னாக சௌகந்தி ஜலசத்கதா, அத்தனை புஷ்பங்கள், சம்பகம் அசோகம் பொன்னாகம், இப்படிப்பட்டதான அநேக விதமான புஷ்பங்கள் அம்பாள் தலையில வச்சுருக்க. இந்த புஷ்பங்கள் எல்லாம் அந்த அம்பாளுடைய தலையில அழகா உட்கார்ந்து. இந்த புஷ்பங்கள்லாம் அம்பாள் தலையில உட்கார்ந்துருக்கு. அது வாடவே மாட்டேங்குது. ஏன் வாடலைன்னு, வாடினா கீழே எடுத்து போட்டு வாடோ இல்லையோ, அதுல எவர் ஃப்ரெஷ் அப்படியே இருக்கு. என்ன பண்றது? இந்த புஷ்பங்கள் எல்லாம், அந்த புஷ்பங்கள் எல்லாம் அம்பாளுடைய கூந்தல்ல இருக்கு. அவைகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கட்டு. அப்படி ஏன் அஜ்ஞானத்தை நீக்கணும்னு ஏன் சொல்றோம்? தலை கூந்தலானது கருப்பா இருக்கு. கருப்பு அஜ்ஞானத்துடைய கலர். அந்த அஜ்ஞானத்துக்கு மேல இருக்கக்கூடியதான விருத்தி பிரதிபந்தமான சைத்தன்யம் புஷ்பங்கள். அந்த சைத்தன்யத்தை எப்போ விருத்தியோட சேர்ந்த புஷ்பம் வருமையானால் அந்த விருத்தியும் அஜ்ஞானம் தான். ஏன்னா மனசினால் தானே உண்டாகிறது. அதுல இருக்கக்கூடியதான புஷ்பம் சௌமனசியமாக சுமனசா, நல்லதோர் மனசு. நல்ல மனசுன்னா ஞானத்துக்கு தகுந்ததான ஒரு மனசு. அந்த எண்ணங்கள் வேதாந்தங்களை கேட்ட எண்ணங்கள், கடோபனிஷத்து கேட்டிருக்கேன், கேனோபனிஷத்து கேட்டிருக்கேன், முண்டபோபனிஷத்து கேட்டிருக்கேன். அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்க மனசுல இருந்துட்டு அது என்ன பண்ணட்டும்? எங்களுடைய அறியாமையை போக்கட்டும். எங்களுடைய அறியாமையை போக்கட்டும். எப்படி? துளித தலித இந்தி வரவனம் சிகுர நிகுரம்பம் சிவே தவ சிவே. அம்மா, உங்களுடைய தலையில இருக்கிற கூந்தல் அது எப்படி இருக்குன்னு அடர்த்தியாக இருக்கு, நல்ல கெட்டியா இருக்கு, மிருதுவாக இருக்கு. அவைகள்லாம் சிகுர நிகுரம்பம் தவதிவே. அது எப்படி? தலித தலித இந்தி துளித தலித இந்தி வரவனம். அந்த கருப்பான இருக்கக்கூடியதான அல்லி புஷ்பங்கள் இருக்கு. அந்த அல்லி புஷ்பங்கள்லாம் விகசித்த பிறகு, அது மலர்ந்த பிறகு, அந்த மலர்ந்த அல்லி புஷ்பங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கோ அது போன்றதான அழகை உள்ளதான தங்களுடைய கூந்தல்கள். தலித துளித இந்தி வரவனம் குரும்பம் தவசிவே. அது எப்படி இருக்குமா? எதியம் சௌரபியம் சகஜமுபலப்தும். எந்த கூந்தல்ல இருக்கக்கூடியதான வாசனை சகஜமான வாசனை, சகஜம் தானோட சேர்ந்து பிறந்தது, சகஜாதம். புதுசாக நீங்க ஏதோ அதுல அந்த வாட்டிக்கா ஹேர் ஆயில் அதெல்லாம் ஒண்ணும் போடலைன்னு, ஹேர் ஆயில் போட்டதுனால வந்ததான ஒரு வாசனை இல்ல, சுவாவமாக ஒரு வாசனை. எதியும் சௌரபியம், சௌரபியம் நல்ல வாசனை, சகஜம் அதை உபலப்தும் அதை அடையிறதுக்காக புஷ்பங்கள் எல்லாம் வசந்தி அஸ்மின் மத்தியே அந்த கூந்தலுக்கு நடுவுலயே இருக்க. எப்படி? பலமதன வாட்டி விடபினாம்
இந்த புஷ்பங்கள்லாம் எங்க இருந்து வந்தது? நம்ம ஏதோ கார்டன்ல இருந்து எடுத்து பறிச்சுன்றது இல்ல. இந்திரனுடைய ஒரு நந்தனவனம். இந்திரன் இதற்காகவே ஒரு கார்டனை தயார் பண்ணியிருக்கான். அந்த நந்தனவனத்துல விசேஷமாக கல்பவருஷங்கள் எல்லாம். இந்த கல்பவருஷம்னு சொல்றது கற்பக கொடின்னு சொல்றது அது யாரும் பார்க்கல. ஏன்னா சில பேர் கற்பக கொடிங்கிற, சில பேர் கல்ப விருட்சங்கிற, பெரிய மாமரம் மாதிரியும் புளிய மரம் மாதிரி இருந்தாதான் விருட்சம்னு சொல்லணும். கொடின்னு கல்பலதான்னு பேர் வச்சுக்கிறேன். லதான்னா கொடின்னு அர்த்தம், மல்லி கொடி மாதிரி. இது கொடியா விருட்சமா தெரியல. ஏன்னா எந்த சமயத்திலையாவது எந்த உருவத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடியது. அதுல இருக்கக்கூடியதான அந்த புஷ்பங்கள் இருக்க பத்தில அதுக்கு என்னென்ன, அது எப்பவும் வாழாது. எல்லா சமயத்திலும் எல்லா புஷ்பங்களும் வரும். உங்களுக்கு அந்தந்த புஷ்பங்களுக்கு ஒவ்வொரு சமயம் வரும். ரோஜா வருஷம் முழுக்க வராது, மல்லி வருஷம் முழுக்க அந்த வசந்த ருது வந்தா தான் வரும். அதே மாதிரி டிசம்பர்ல ஒரு பூவுக்கு போயிட்டு என்னென்ன டிசம்பர் தான் வரும். விவகாரம் என்னடா, அதே போல சிலதெல்லாம் சில மாதங்கள்ல தான் வரும், சில ருதுக்கள்ல தான் வரும். ஆனா கல்பவருஷமானது நந்தனவனத்துல எல்லா புஷ்பங்களும் எல்லா ருதுக்களையும் வரும். அதோட இருந்து வாடாது. வாடாத எப்பொழுதும் வரக்கூடியதான அந்த புஷ்பங்கள்லாம் என்ன பண்றதா, அம்பாளுடைய தலையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா அம்பாளுடைய தலையானது சம்பகம், அசோகம், புன்னாகம் இப்படிப்பட்டதான புஷ்பங்களுடன் கூடி இருக்கு. அது என்ன, எதற்காக அம்பாளுடைய தலையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட, அம்பாளுடைய கூந்தல்ல சகஜமான ஒரு வாசனை இருக்கான். இந்த வாசனை தனக்கு இல்லைன்னு நினைக்கிறது. ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு வாசனை தான் இருக்கு. ரோஜா பூ சென்ட் வேற, மல்லிப்பூ சென்ட் வேற. அதனால தானே தனித்தனியா நீங்க வாங்குறீங்க. சென்ட்டை வாங்கும் பொழுது என்ன பிளேவர் அப்படின்னு பார்த்து வாங்குறீங்களா இல்லையா? ஆனா என்னென்ன, இது எல்லா புஷ்பங்களுடைய பிளேவரும் அதுல இருக்கான். ஆகையால் இவ என்ன பண்றது, தனக்கு இருக்கக்கூடியதான ஒரு வாசனை விட மிக சிறந்ததாக இந்த வாசனை இருக்கு. இதம் நான் அடையணும் என்பதற்காக அந்த புஷ்பங்கள் வந்து அந்த வாசனை இருக்கு. இது சாதாரணமா மேலோட தெரியக்கூடியதான ஒரு அர்த்தம். துரித தலித இந்தி வடவனம் கனஸ்னிக்தம் குடும்பம் தவசிவே எதியும் சௌந்தர்யம். எந்த சிகுரங்கள், எந்த கூந்தல்களுடைய சௌரபியத்தை, வாசனையை சகஜம் தானா, அது புதுசாக இல்லாமல் தானாக வந்ததான ஒரு வாசனையை அடைவதற்காக சுமனசா புஷ்பங்கள் வசந்தி அஸ்மின் மன்யே இதுல இருக்கு என்று நான் நினைக்கிறேன். உங்க கூந்தல்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புஷ்பங்கள்லாம் எங்க இருந்து வந்தது? ஏதோ சாதாரணமா பூலோகத்துல வந்த புஷ்பங்கள் இல்லைன்னா, பலமதன மாட்டி வாட்டி விடப்பினாம். பலமதனன் பலம் எனக்கூடியதான அரக்கனை கொன்னதான இந்திரன், அந்த இந்திரனுடைய வாடி அவனுடைய நந்தனவனத்துல அங்க இருக்கக்கூடியதான விண்ணப்பங்கள் கல்பவருஷங்கள், அந்த கல்பவருஷங்களுடைய புஷ்பங்கள். இப்படி சாதாரணமாக நமக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகமானது யார் வாசிக்கிறாளோ அவளுக்கு உலகத்துல சத்ருபாதையானது குறையும். ஏன்னா சத்ருக்கள்லாம் நம்மளை ஹிம்சை பண்றதுக்காக வந்துட்டு இருக்க. வெளியில இருக்கக்கூடியதான சத்ருக்களை விடுங்க, உள்ளூர நமக்கு சத்ரு இருக்கு. என்னது, காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், அசூய, ஒன்னா ரெண்டா அத்தனையும் இருக்கு. இவைகள்லாம் நமக்கு போகணும். இதுக்கு மேல என்னென்ன, இந்த சேம்பேரிக்கான் இன்னைக்கு பண்ணோம்னா நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்றது அந்த நாள் பண்ணி போவோம், இப்படின்னு ஒரு சேம்பேரித்தனம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஆல்வேஸ் பிஸின்னு. யாரு தன்னை லேசின்னு சொல்லிக்கிறான் பாருங்க உலகத்துல. அவன் சொல்ல டைமே இல்லை சார், டைமை மேனேஜ்மெண்ட் இருக்கிறான். டைம் தான் உங்களை மேனேஜ் பண்றது, நீங்க ஒன்னும் டைமை மேனேஜ் பண்ணல. ஒவ்வொருத்தரும் பிஸிங்கிறான். ஆனா விவகாரம் என்னதான் காரியம் நடக்க மாட்டேங்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்டதான இந்த சேம்பேரித்தனம் எப்படி ஒரு செயலை நடத்தி வைக்கலாம் எனக்கூடியதான எண்ணம் அவனுக்கு வரணும். அவைகளுக்கு இந்த ஸ்லோகம். இதுக்கு வேற ஒண்ணு தேன் நைவேத்தியம் வச்சா போரும். ஒரு 10 தினம் ஸ்லோகத்தை படித்து தினந்தோறும் கொஞ்சம். இதனால என்ன ஆகும், அந்த சத்துருக்களுடைய பாதை குறையும். வெளியில ஜனங்கள்ல உங்களை பார்த்து பொறாமறது, உங்களை பார்த்து வெய்யறது, இவைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் போயிடும். இது ஆனுஷங்கிகமான பிரயோஜனம். முதலையே சொல்லிட்டு இருக்கேன், சௌந்தர்ய ஸ்லோகங்கள்லாம் பார்த்துவிட்டு இந்த பிரயோகம் அந்த பிரயோகம் நினைக்கப்படாது. இது நீங்க பண்ணிட்டே இருந்ததுல பக்தி முக்தி ஞானத்தை கிடைக்கும், அவ்வளவுதான்.
இதுதான் முக்கியமான பிரயோஜனம். அதனால்தான் ஆச்சாரியால் இந்த பிரகரணத்தை விசேஷமாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்டதானதுல இன்சிடென்டலா சில பிரயோஜனங்கள். மரத்தை வச்சோம், மாம்பழம் மாமரத்துக்காக, மாம்பழத்துக்காக மாமரத்தை வச்சோம். நிழல் கிடைக்கலையோ, உங்க இடத்துல வரலட்சுமி விரதம் வந்ததுன்னா அதை எடுத்துட்டு அந்த தோரணம் கட்டலையோ, நீங்க மாம்பழத்துக்கு தானே வச்சேன், தோரணத்துக்கு உபயோகப்படுத்தப்படாதுன்னா சொல்றேன். அதே விதமாகத்தான் ஞானமும் அம்பாட்டிய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த பிரயோஜனங்களும் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுல இந்த புஷ்பங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்றது? அந்தந்த தர்மவருஷத்துல இருக்கக்கூடியதான் புஷ்பங்கள் இங்க வந்து இருக்கிறோம். சாதாரணமாக லோகத்துல பாருங்க, ஸ்திரீகளோ புருஷர்களோ புஷ்பத்தை தலையில வச்சுக்கிறாங்க. இப்ப தலையில புருஷால் வச்சுக்கிறது இல்ல, என்ன கூந்தல் இல்ல, ஸ்திரீகள் வச்சுக்கிறாங்க. இந்த புஷ்பங்களை வச்சுக்கிறதுங்கிறதோ புஷ்பங்களை பூஜை பண்றதுங்கிறதோ ஏன் நம்ம நாட்டுல வந்தது? கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. இந்த பிளவர் தெரபின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா பார்த்தல, இவைகள்லாம் அனாதிகாலமா நம்ம ஊர்ல வேத காலத்துல இருந்து ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒரு விசேஷமான ஒரு பிரயோஜனம் உண்டு. மல்லி புஷ்பங்களை நாம பூஜை பண்ணினோமையானால், அதை தொட்டு பூஜை பண்ணினோமையானால் மனசாந்தி கிடைக்கும், மனசுல ஒரு நிறைவு கிடைக்கும். அதுக்காகத்தான் மல்லி புஷ்பம். அதே போல ஸ்தலபத்மம்னு ரோஜா புஷ்பங்கள் இருக்க பத்தில, அது அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா உங்க மனசுல ஆசையை குறைக்கிறது. அதுக்காகத்தான் மைத்திரி பாவத்தை உண்டு பண்றது. அதுக்கு ரோஜா புஷ்பம். சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ரோஜா புஷ்பத்தை கொடுக்குறான் பார்த்தீங்களா, இது எங்கிருந்து வந்தது? மைத்திரி பாவத்தை உறுதி பண்றதுக்காக வந்தது. அதுக்காக ரோஜா புஷ்பத்தை கொடுத்து யாருக்காவது கொடுத்து அடி வாங்காதீங்க. விவகாரம் என்னடா, லோகத்துல அப்படி இருக்கானா, அந்த சாஸ்திரம் சொல்றது ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு, மல்லி புஷ்பத்திலேயே ஜாதிக்கு வேற பிரயோஜனம், நீளமா இருக்க அதுக்கு வேற பிரயோஜனம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம். அதே போலயே காட்டு மல்லி, அதுல வாசனை இருக்காது, ஆனா அந்த காட்டு மல்லியானது ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. அது என்ன பண்றது? மனுஷனுக்கு இந்த அலர்ஜி எல்லாம் குறைக்கிறோம். அப்படி ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம். பக்தியை வளர்ப்பதற்காகத்தான் தாமரை புஷ்பம். அதனாலதான் மகாலட்சுமி தாமரையில உட்கார்ந்து இருக்கிறதாகவும், பிரம்மதேவர் தாமரையில உட்கார்ந்து இருக்கிறதாகவும், கையில தாமரை வைத்துக் கொண்டு இருக்கிறதாகவும் நமக்கு சொல்றது. என் பக்திங்கிற ஒரு எமோஷன் நமக்கு வரவழைக்கிறதுக்காக தாமரை புஷ்பம். இப்படி ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு விசேஷமான பலத்தை கொடுக்கிறது. அதை நாம பூஜை பண்றதுக்காக வச்சுட்டு இருக்கோம். பூஜைன்னா அம்பாளுக்கு இந்த புஷ்பத்துல பூஜை பண்ணினாக்கான ஒண்ணும் கிடையாது. அர்க்கத்ரோண பிரபதிக்கு மைஹி அர்ச்சனம் தேவி தேயம். எருக்கம் புஷ்பம் அது நீங்க வச்சுக்க மாட்டேன், அதை பூஜை பண்ணுங்க பிள்ளையாருக்கு. அதே போலயே இந்த தும்ப புஷ்பம் இருக்கு, அது ஒரு பலத்தை கொடுக்கிறது. ஆகையால் புஷ்பங்கள்னு நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோமோ அந்த புஷ்பங்கள் பகவானுக்கு பூஜை பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். ஆனா அதை தொடர்றதுனாலையும் அதை நீங்க கையாளுறதுனாலையும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. இதை சொல்றதுக்காகத்தான், தெரிவிக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், புஷ்பங்களை எல்லாம் தலையில வச்சுக்கிறது. அப்ப அந்த தலையில வச்சுட்டா தலையில என்ன ஆகும்? கூந்தல் இருப்பதனால் அதுல ரொம்ப ஸ்வெட்டிங் ஜாஸ்தியா இருக்கும், வேர்வை வரும். அந்த வேர்வையினால ஒரு வாசனை வரும். அவைகள்லாம் போகணும் என்பதற்காக கூந்தல் வச்சுக்கிறது, கூந்தல்ல புஷ்பங்கள் வச்சுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கா லோகத்துல. அப்படி இல்லை. அந்த கூந்தலுக்கு சகஜமாக ஒரு குணத்தை இருக்கு, ஒரு குணம் இருக்கு. இந்த புஷ்பங்களுடைய வாசனையினால அவளுக்கு வியாதிகள் வரப்படாது. ஏன்னா மனுஷனுக்கு மற்ற எல்லா சரீரத்தை விட முக்கியமான பாகம் தலை. அந்த தலையில இருக்கக்கூடியதான ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, தோல் ஆனது, அது ரொம்ப மிருதுவா இருக்கு. மற்ற எல்லா இடத்தை விட தோல் மிருதுவா இருக்கக்கூடியது தலையிலையும் உள்ளங்காலையும். அதனாலதான் உள்ளங்காலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு செருப்பு போட்டுக்கிறோம். தலையில இருக்க பின்பகுதி பார்த்தீங்கன்னா மெடுல்லாப்லாம் கேட்டான்னு இருக்கு, அந்த இடத்துல அது ரொம்ப மிருதுவா இருக்கும். அங்கே அடிபடப்படாதுங்கிறதுக்காகத்தான் கூந்தல் போட்டு முடி போட்டுங்கிறது. கீழே விழுந்தாலும் அது அடிபடப்படாது, அங்கேதான் முக்கியமான பாகங்கள் இருக்கு அப்படி. அந்த இடத்துல நமக்கு நன்மை சாப்பிட்டா இருக்கிறதுனால இந்த புஷ்பங்களுடைய வாசனையும் அது உள்ள போய் அது க்ஷேமத்தை கொடுக்கும். தலையில நிறைய நீங்க ஸ்நானம் பண்றதுனாலையும் அங்கே இந்த ஜலம் எல்லாம் உள்ள வரக்கூடாது. அதுக்காகதான் விபூதி வச்சுக்கோங்க. விபூதி வச்சுட்டா உள்ள இருக்கிற ஜலத்தை இழுத்துவிடும். நான் உபூதி வச்சுக்க மாட்டேன், சரி நான் போட்டுக்கோங்க.
அப்பயாவது உள்ள இருக்கக்கூடியதான அந்த அதிகமான ஒரு ஜலத்தை எடுத்துக்கும். அதான் இஎன்டி டாக்டர்கிட்ட நீங்க போக வேண்டாம், இது வச்சுட்டு அது நம்ம நன்மைக்காகத்தான் ஆச்சாரங்கள் வழக்கங்கள் வந்திருக்கு. ஆனா தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்பொழுதும் அந்த பாশ্চাத்தியத்துக்கு அப்படி பாக்குறோம். அவ ஒண்ணும் வச்சுக்கல, அவளுக்கு ஆச்சாரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவ எப்பொழுதும் அழகுன்னு எதையோ அழகுன்னு நினைக்கிறான், சரீரத்தை காட்டுறது அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கான். என்ன பண்றது, அதைதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வஸ்துதா நம்ம ஆச்சாரங்களில ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேத மந்திரம் இருக்கு. ஏன் குங்குமம் போட்டு வச்சுக்கணும், ஏன் மஞ்சள் கயிறை கட்டிக்கணும், மஞ்சள் கயிறை கட்டிட்டா தினத்தோறும் இந்த முன்னாள் நேற்றுக்கு பண்ணி இந்த பிள்ளையார் பூஜை பண்ணினால அந்த பிள்ளையார் அனுமன் அந்த மஞ்சள் கயிறுல பூஜைப்பார். அந்த மஞ்சளானது உடம்புல தொடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எந்த ஒரு வியாதியும் அலர்ஜியும் உங்களுக்கு வராது. அதுக்காகத்தானே விட்டுட்டு இருக்க, நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இது என்ன சொல்றது, இந்த பிளவர் தெரபின்னு ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கல, புதுசா படிச்சுட்டு இருக்கல, இதெல்லாம் நம்ம நாட்டுல முன்னாலேயே இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றதுன்னு, அம்பாளுடைய கூந்தல் இருக்கக்கூடியதான வாசனையானது புஷ்பங்களுக்கும் வாசனையை கொடுக்கிறது அப்படின்னு அந்த தலையில இருக்கிற கூந்தல்ல ஒரு சகஜமான ஒரு வாசனை இருக்கு. அதே மாதிரியே இது ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்லிவிட்டு வஸ்தா இங்க என்ன கருதப்படுகிறது, அஜ்ஞானம்னு நாம என்ன நினைக்கிறோமோ அந்த அஜ்ஞானத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்கள் சேர்ந்ததானே மாய. அந்த சத்துவ குணத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கிறது இல்லை. நீங்க வேதாந்தம் வாசிக்கிறதும் அஜ்ஞான காரியம்தான். இந்த ஜன்மாவில நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கு, அந்த புண்ணியத்தினாலதான் உங்க மனசானது இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இல்லைன்னா வேற எங்கேயோ சுத்தி கொண்டு இருக்கோம் அல்லவா, அதெல்லாம் விட்டு விட்டு சாயங்கால வேலையில இங்க வந்து கேட்கணும்னு சொல்றோமே, இது வழக்கம் நம்ம ஊர்ல வந்தது. ஒண்ணும் தெரியாது, கிராமத்திலயும் கிராமே கிராமே கடா, கிராமே கிராமே கலாபா அப்படின்னு உட்கார்ந்து அவளுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு இருப்பா, அதை சொல்றதை கேட்டு இருப்பான். அத காதால கேட்க கேட்க இந்த தத்துவமானது உள்ள போகும். அப்பொழுது மனசுல இருக்கக்கூடியதான ரஜோ குணமும் தமோ குணமும் அழிஞ்சு விடும். அந்த சத்துவகுணம் ஏற்படும். சத்துவகுணமானது சக்தியை வளர்க்கும். அதே போலயே நல்ல குணங்கள் இவைகள்லாம் ஏற்படும். இந்த அஜ்ஞானத்தினுடைய சத்துவகுணம் அதிகமாக ஆக ஆக சௌரபியம் காணா வரும். ஜனங்கள் எல்லாம் கொண்டாடுவாங்கள. இந்த இடத்துல நல்ல குணங்கள் வருமே, பொறுமை வரும், ஞானம் வரும், பக்தி வரும், இனிமையான ஒரு வார்த்தை வரும், மிருது பாஷி. இந்த ராமனை சொல்லும் பொழுது மித பாஷி, மிருது பாஷி, பூர்வ பாஷி, சத்திய பாஷி 4 சொன்னேன். ராமனுடைய குணங்களை சொல்லும் பொழுது ஏதாவது நீங்க பேசுறதுக்கு முன்னால அவர் பேசி விடுவார். ஏன்னா நமக்கு அவரா ரொம்ப கர்வமோ வர நம்ம டீ பேச மாட்டேங்கிறாரு. அதோட இல்ல, இனிமையா பேசுவார், உண்மையை பேசுவார், புன்சிரிப்போட பேசுவார். சில பேர் பாருங்க அந்த மாத்த பார்த்தா கடுக்கடுக்கடுன்னு இருக்கும். சித்மசுவாமி எப்படி இன்னமும் அப்படி. ஆனா கெட்டவர் இல்ல, அந்த மனத்துல அப்படி இருக்கும். அப்படி இல்லையா? அது போல நல்ல குணங்கள்லாம் நமக்கு வரணுமையான உண்மையை பேசணும். எப்பொழுதும் வேதாந்தத்தை தான் பேசணும். அனாவசியமான ஊர்வம்பு பேசப்படாது. இவைகள்லாம் இப்படிப்பட்டதான குணங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு தலையில புஷ்பங்கள் மாதிரி வருவாங்க. அஜ்ஞானத்தை காட்டக்கூடியதான கூந்தல்கள் மேல இருக்கக்கூடியதான இந்த சௌரபியம், அழகான வாசனைகள், நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி நல்ல குணங்களை சத்துவ குணத்தை வரவழைத்துக் கொள்ளணும். அந்த சத்துவ குணத்தை சொல்றதுதான் இது. இந்த சத்துவ குணம் மனுஷனுக்கு இருக்குமையானால் அப்ப என்ன ஆகும்னா எல்லா விதமான பலங்களும் தானா ஓடி வரும் உங்களுக்கு. நீங்க புத்தக இதை பண்ணணும் என்பதில்லை. அதான் அபிராம் பட்ட சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தியை தரும் அசிவமும் தவமும் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்திக்குள்ளே புறத்தும் புறத்தை அன்றே அப்படின்னு அந்த முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடியதான புத்தியும், அந்த புத்தி நல்ல வழியாக வரக்கூடியதான சத்துவகுண உத்ரேகத்தையும் இது கொடுக்கும். அது அம்பாளுடைய பக்தியை கொடுக்கும். அப்படிங்கிறது விசேஷமாக சொல்லியிருக்க. அதான் இந்த ஸ்லோகத்தில் துளித தலித இந்தீவரவனம் தபசிவே யதீயம் சௌரபியம் சகஜமுபலப்தும் சுமனசா. சுமனசான புஷ்பங்கள்னு அர்த்தம், நல்லதொரு எண்ணங்கள்னு அர்த்தம். மனசுன்னா என்னமோ இல்லையா, காமசங்கல்போ விஜிகித்சான்னு சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான நல்ல எண்ணங்களும் அது எங்க வந்திருக்க, பலாதிஷ்டானமைன
பலமான பலன் எனக்கூடியதான அரக்கனை கொண்டதான பலமதனன் என்ன இந்த பிசிக்கல் போர்ஸ் ரஜோகுணம் அதை கொன்னதான அந்த கேவலம் இந்தியனுடைய நந்தனவனத்தில் இருக்கிற புஷ்பங்கள் மத்தியே பலமதன வாட்டி விழப்பினாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்.